பாத்திரம் வச்சுக்கிட்டேன். ஸ்டிக் பாத்திரமாக இருந்தால் நமக்கு ஈஸியாக வந்துடுங்க இந்த கேரமில்க் செய்கிறது. இப்போ இதில் 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம இது பண்ணிக்கலாம். கேரமில்க் வந்து நம்ம மீடியமாக வச்சு செய்யுங்க. அதிகம் ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க, கம்மியாகவும் வைக்காதீங்க. சக்கரை நல்லா நம்ம கரைஞ்சி வரணுங்க. பாருங்க, நம்ம தண்ணிலாம் எதுவும் விடக்கூடாதுங்க. தண்ணி விடாமல் தான் செய்யணும். அவ்வளோதாங்க, கேரமில்க் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவும் கலர் மாறிச்சுன்னா நம்ம கசந்துடுங்க. இப்போ ஒரு கேக் டின்னில் மாற்றிக்கலாங்க. உடனே அப்படியே மாற்றிடுங்க, இதெல்லாம் செட் ஆகிடுங்க. நல்லா அப்படி பண்ணி விட்டுக்கலாங்க ஃபுல்லாக. இப்போ ஒரு பாத்திரம் வச்சாச்சுங்க. அதில் நான் கேரமில்க் ரெடி பண்ணிட்டேங்க. டின்னில் ஊற்றியாச்சு, நம்ம கேக் டின்னில். இப்போ 300 மில்லி பால் சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், காய்ச்சி. அதை சேர்த்துக்கலாங்க. அது கூடவே 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க. இப்போ முட்டை உடச்சி ஊற்றியாச்சுங்க, 2 முட்டை. இது கூட ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இது கூட கொஞ்சோண்டு நான் வெனிலா எசன்ஸ் போடலை, அதுக்காக ரோஸ் வாட்டர் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் பொடி ஒரு 2 ஏலக்காய் பொடி தூள் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ சர்க்கரை வந்து 200 கிராம் சர்க்கரை பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா அது கலந்து ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம கேரமில்க் கேக் டின்னில் ஊற்றி வச்சோம் இல்லைங்க, அதில் இப்போ நம்ம இந்த பாலை ஊற்றிக்கலாங்க, வடிகட்டிக்கலாங்க. நம்ம அந்த கட்டிகள்லாம் எதுவும் இல்லாமல் நமக்கு அழகாக வருங்க அப்போ தான். இப்போ நம்ம கலக்கி வச்ச பால் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா கலந்தாச்சுங்க. முட்டை அடித்து இப்போ கேக் டின்னில் ஊற்றியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாங்க. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டுட்டுங்க. தண்ணி விட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி அந்த ஸ்டாண்டுக்கு மேலே நம்ம வச்சுக்கலாங்க. அது மேலே ஒரு மூடி போட்டுக்கலாங்க. இப்போ அது மேலே ஒரு மூடி போட்டுடலாங்க. நமக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகுங்க வேகிறதுக்கு. மீடியமாக வச்சு வேக வைங்க, ரொம்ப அதிகம் வைக்காதீங்க தீயை, மீடியமாக வைக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த கேக் சூப்பராக வருங்க. இப்போ நம்மளுக்கு 30 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ஒரு கத்தி எடுத்து லைட்டாக அப்படி குத்தி பார்க்கலாங்க. பாருங்கள், ஒட்டாமல் நமக்கு வருது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இது வெளியில் எடுத்துடலாங்க. இப்போ இந்த கேரமல் கேக் புட்டிங்கை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாங்க. 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. ஃப்ரீசரில் கிடையாது, ஃப்ரிட்ஜில் வைங்க. இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நம்ம கேரமல் கேக்கை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. நம்மளுடைய கேரமல் கேக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.